சாஃப்டாக சப்பாத்தி வேணுமா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வேணுமோ கோதுமை மாவு, அதில் கொஞ்சம் சால்ட், அதில் நான் வேணுங்கிற அளவு சுடு தண்ணி கொஞ்சம் காய வச்சு ஊற்றியிருக்கேன். அதை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. வேணுங்கிற அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா பிணைஞ்சு மாவை ½ hour ஊற வச்சுருங்க. இப்போ ஊறின மாவை கிராக் இல்லாமல் நல்லா ரவுண்டாக உருட்டிக்கோங்க. இப்போ கோதுமை மாவில் டிப் பண்ணி ரவுண்டு ஷேப்பாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கலாம். எனக்கு ரவுண்டு ஷேப் தான் பிடிக்கும், அதனால் நான் ரவுண்டாக உருட்டியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு சப்பாத்தி வரலையா கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக எப்படி ரவுண்டாக சப்பாத்தி போடுறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ தோசைக்கல்லில் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. நான் ஒரு துளி ஆயில் கூட ஊற்றலை, ஆனால் போட்ட உடனே எப்படி உப்புதுன்னு பாருங்கள். சப்பாத்தி ரொம்ப நேரம் வேக விடவே கூடாது. நம்ம போட்டதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு உப்பி புஷ்ஷுன்னு வரணும்னா ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு நீங்கள் அதை சுற்றி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உப்பி வரும். நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள், எப்படி சைட்லலாம் உப்புதுன்னு பாருங்கள். நம்ம சுடுதண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சிருக்கனால சப்பாத்தி சீக்கிரமே வெந்துடும். நம்ம திருப்பி போட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். இல்லைனா சப்பாத்தி கருகிடும், இல்லைனா வரட்டி ஆயிடும். ஆல்மோஸ்ட் நான் போட்ட எல்லா சப்பாத்தியுமே உப்பி தான் வந்துச்சு. ஏன்னா உடனே திருப்பிட்டோன்னா அது உப்பி தான் வரும். எந்த சப்பாத்திலையுமே நான் ஆயில் ஊற்றலை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவுண்டு ஷேப் சப்பாத்திக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.